கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் செல்லும் நிலையில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். தகவல்களோடு பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பொதுமக்கள் ஏன் அந்த பகுதியே பயன்படுத்திட்டு இருக்காங்க? மாற்றுப்பாதை எதுவும் இல்லையா பாலாஜி? ராதா, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று மதியம் முதல் கனமழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அடுத்த கல்வராயன் மலை பகுதியில் நீர்பிடிப்பு பூமிகை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பூமிகை அணையிலிருந்து தண்ணீரானது 5400 கன அடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பக்கத்தில் இருக்கும் கிராமங்களில் தண்ணீரானது நிரம்பி வருகிறது. இவ்வாறு நிரம்பி வரும் நீரால் விருகாவூர் கிராமத்தில் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. இந்த தரைப்பாலம் அருகே சுமார் 5 கிராமங்கள் சென்று வரக்கூடிய இந்த தரைப்பாலத்தில் எந்த விதமான எச்சரிக்கை பலகையும் வைக்காததால் பொதுமக்கள் அங்கு சென்று பின்னர் மாற்றுப்பாதைக்கு சென்று வருகின்றனர். எனவே வருவாய்த்துறையின் மூலம் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அங்க இருக்க தரைப்பாலமே தெரியல, அந்த அளவுக்கு பாலம் மூழ்கடிக்கப்பட்டு ஃபுல்லா தண்ணி தான் சென்றுட்டு இருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. கோமுகி தரைப்பாலத்தின் மீது வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். இந்த பகுதியில் தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருப்பது அங்கு இருக்கும் மக்களுக்கு பெரிதளவில் அந்த செய்தி சென்று சேரவில்லை. அதனால்தான் இந்த பகுதியை கடப்பதற்காக இந்த இடத்திற்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். வந்து பார்த்துவிட்டு இவ்வளவு ஆபத்தான இடத்தில் கடந்து செல்ல வேண்டாம் என்று கூறி மக்கள் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். முன்கூட்டியே அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை பலகை அங்கு வைக்க வேண்டும். ஆனால் இன்னமும் அங்கு எச்சரிக்கை பலகை வைக்காமலேயே காணப்படுகிறது.